நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா சாராயக்கடை சங்கர் அவர்கள் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு நிவர்த்தி காண வேண்டும் என்ற உறுதியுடன் விழா மேடையை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடா போயா நீ வேற, அந்த ஆள் வராரு 3 மணி நேரமா இதை தான் சொல்லிட்டு இருக்கிற. எப்பதான் அந்த ஆள் வருவாரு? ஏயா நீ எத்தனை வருஷமாயா கட்சியில் இருக்கிற? நான் ஒரு 10-15 வருஷமா இருக்கிறியா. இருந்த என்னையா பிரோஜனம்? நம்ம தலைவரை பத்தி தெரியாதா உனக்கு? கொஞ்சம் எட்டிப்பாரியா, அந்த ஆள் அங்கதான் இருக்கிறான். இன்ட்ரோடக்ஷன் சாங் போடாம வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்யா. அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்கையா போடுங்கய்யா. ஏன்னா அந்த பாட்டை போடுங்களேன், நான் அந்த ஆளு தான் உள்ள வரட்டும். பசங்க மிரண்டு போய் மதிப்பாருங்க. அடேங்கப்பா, ஏண்டா இன்னுமாடா நல்லது பண்ணுவோன்னு நம்பி இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது. தலைவரே இது நமக்கு வந்த கூட்டம் இல்ல தலைவரே, நம்ம மதியானம் கொடுத்த பிரியாணிக்கும் நைட்டு கொடுக்க போற குவார்டருக்கு வந்த கூட்டம் தலைவரே. எவ்வளவுதான் இருந்தாலும் தொகுதி மக்களை தப்பா பேசாதடா. இவங்களா நல்லவங்கடா. எப்படி தலைவரே? ஆமாடா, என் பொண்டாட்டி என்ன வீட்டில் விளக்க மாத்தாலேயே அடிக்கிறான். போடா நான் என்ன காரி துப்புறான். திட்டாத வார்த்தையே இல்லை. என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு எனக்கு ஓட்டு போட்டு சட்டசபை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்கன்னா இவங்களாம் ரொம்ப நல்லவங்கடா. சரி, மனுவெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு தலைவரே. சரி, உடனே ஒவ்வொரு மனுவா படிக்கிறீங்க, இங்கேயே தீர்வு காணும். டேய், சட்டமன்ற உறுப்பினர் சாராயக்கடை சங்கருக்கு சாதா சேரா எடுத்துடா. உட்காருங்க தலைவரே. நம்ம தொகுதியில ரொம்ப வெயில் அடிக்குதோ தலைவரே? அது வெயில் அடிக்கிற தலைவரே, உங்க கூலிங் கிளாஸ் கழட்டி பாருங்க. ஓகே ஓகே. டேய் மனுவை படிங்கடா. வந்து ஏதாவது பெண்கள் கொடுத்துக்கிறாங்களா பாரு மனு ஏதாவது. தலைவரே ஒரு மனு இருக்கு தலைவரே. சரி, அதை ஃபர்ஸ்ட் படிடா. ஏன் தலைவர் எடுத்தோடனே பெண்கள் மனு படிக்க சொல்றீங்க? பெண்கள் தாண்டா நம் நாட்டின் கண்கள். நான் இன்னைக்கு இந்த தொகுதி எம்எல்ஏவா இருக்கிறேன்னா அதுக்கு பெண்கள் தாண்டா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மனுவை படிடா. மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருகின்றோம். எங்கள் பகுதியில் நாங்கள் பயன்படுத்தும் பவுடர், பொட்டு, சீப்பு, கண்ணாடி, வளையல், கிளிப், ஹேர்பின், லிப்ஸ்டிக், ஃபேர் அண்ட் லவ்லி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை மிகவும் அதிகமாக உள்ளது. எனவே இவை அனைத்தையும் ரேஷன் கடையில் குறைந்த விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நாங்கள் சங்கத்தினரை ஒன்று திரட்டி நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுக்கின்றோம். என்னடா போராட்டம்லாம் நடத்துவங்கிறாங்க, அப்படி இது நடத்துவாங்களாடா? தலைவரே, பெண்கள் சொன்னா செஞ்சிருவாங்க தலைவரே. அம்மா தாய் குலங்களா, தயவு செய்து போராட்டத்திற்கு இறங்கிடாதீங்க. இந்த பிரச்சனையை உடனடியாக சட்டசபையில் பேசி ரேஷன் கடையில் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கி தரேன். அடுத்த மனுவு படிடா. தலைவரே போன் வருது தலைவரே. ஆமா, இது போனு தான். என்ன பண்ணலாம்? போன் வருது தலைவரே. போன் வந்திருக்குதா? அப்படி விளக்கமா சொல்றா. ஹலோ, ஆமா, சட்டமன்ற உறுப்பினர் சாராயக்கடை சங்கர் தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சவிக்கும் தலைவரே. வரப்போற எலெக்ஷன்லையா நல்ல தொகுதியை பார்த்து நிற்கலாம்.
என்னது ஆண்டிப்பட்டிலையா? ஐயையோ, ஆண்டிப்பட்டியில் நிற்க கூடாதுன்னு ஆல்ரெடி 2 பொட்டி கொடுத்துட்டாங்க. ஆமாங்க. ஓகே. என்னது சேப்பாக்கத்துலையா? ஐயையோ, சேப்பாக்கத்தை நிற்க கூடாதுன்னு 5 பொட்டி கொடுத்துட்டாரு. ஆமாம். விருதாச்சலத்துலையா? விருதாச்சலத்தில் நிற்க கூடாதுன்னு விடிய விடிய உட்காந்து பேசினாரு. ஏதோ நல்ல தொகுதியாக பார்த்து நிற்போம். ஓகே தலைவர். ஓகே ஓகே. ஃபோனில் யார் தலைவர்? நம்ம சிங்குடா. ஹர்பஜன் சிங்கா தலைவரே. யுவராஜ் சிங்கா தலைவர்? அட போடா மடையனுங்களா, மன்மோகன் சிங்குடா. மன்மோகன் சிங்கா தலைவரே, உங்களுக்கும் சிங்குக்கும் என்ன தலைவர் தொடர்பு? நானு மன்மோகன் சிங்கெல்லாம் இப்படிடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடுத்த மனுவை படிடா. ஐயா, எங்கள் பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்றது. நீங்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் தொகுதி குடிமகன். என்னது சாராய கடை சங்கர் தொகுதியில தண்ணி பிரச்சனையா? டேய், நம்ம 200 சாராய பேட்டையில ஆளுங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவரே, தொண்டர்களுக்கே பத்த மாட்டேங்குது தலைவரே. இதெல்லாம் சொல்லக்கூடாதாடா? டேய், உடனே சிஎம்க்கு ஃபோன் போடுறேன். இன்னும் 100 சாராய ஃபேக்டரி திறக்கிறோம். வீட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் சாராய கனெக்ஷன் கொடுக்குறோம். தலைவரே, அவன் கேட்டது குடிநீர் பத்தி தலைவரே. அட நாய, அவன் இப்படிக்கு என்னடா போட்டுக்கிறான்? உங்கள் தொகுதி குடிமகன். அதான் குழு கொடுத்துக்கிறான்ல, அவன் தான் பிரச்சனையை தீர்த்தே ஆகணும்டா. சரி, அடுத்த மனுவை படி. ஐயா அவர்களுக்கு வணக்கம். நமது தொகுதியில் சுமார் 500 ஏக்கர் புறம்போக்கு நிலம் உள்ளது. டேய், 500 ஏக்கராடா இருக்குது தலைவரே, அதுல தான் தலைவரே நம்ம சாராய ஃபேக்டரி ஓடுது. சரி, ஓகே, படி. 3 ஏரிகள் உள்ளன. மினி பஸ் வசதிகள் உள்ளது. இவ்வாறு இடவசதி, குடிநீர் வசதி, பேருந்து வசதி போன்றவை உள்ளன. எனவே அடுத்த 2015ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியையும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியையும் நமது தொகுதியில் நடத்த நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த கிரிக்கெட்னா ரூம்ல உட்காந்து கையை தட்டி விளையாடுவாங்க, அதுதானே? அதேதான் தலைவரே. தலைவரே, கிரிக்கெட்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. 2020 கிரிக்கெட்னு போட்டிருக்காங்களே, அது என்ன தலைவரே? ஹாலில் விளையாண்டா கிரிக்கெட்டு, 20 ரூம் போல விளையாண்டா அது 2020 கிரிக்கெட்டா? சொல்லிட்டீங்க தலைவரே. அடுத்ததாக என்ன பண்றா? ஐயா, தாங்கள் BSc மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயரை படிக்கும்போது பாதியில் ஓடி வந்து விட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தயவு செய்து கூறுங்கள். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? தொகுதியில் பிரச்சனை ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னா அங்கே வச்சு இங்கே வச்சு கடைசியில் ஏன் தரையில் கையை வச்சிட்டிங்களடா? தலைவரே, இந்த சந்தேகம் எங்களுக்கே ரொம்ப நாளாக இருக்கு. இதை பற்றி விவரமா சொல்லுங்க. என்ன தரா சொல்லட்டும், நான் BScல பாதியிலேருந்து ஓடி வந்தது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுடா. சொல்லுங்க தலைவரே, தொகுதி மக்களால் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் சொன்னால் பெரிய பிரச்சனை போயிருந்தா சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. சொல்லுங்க தலைவரே, இஷ்டப்பட்டு கேட்குறாங்களே, சொல்லுங்க தலைவரே. என்ன தரா சொல்லட்டும், BSc ஃபர்ஸ்ட் இயர் போனேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் 77% வாங்கினேன்டா. செகண்ட் செமஸ்டரில் போய் உக்காந்தேன். ஃபஸ்ட்டு அவரே தாலாட்டு பாடம் நடத்துன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவரே தூங்க வச்சாரே ஒரு தமிழையா. அவர் ஒரு காரணம். நான் தூங்குனது கூட தெரியாமல் அடுத்தவர் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், கிராமர் நடத்துனாங்களே ஒரு இங்கிலீஷ் மேடம், அவங்க ஒரு காரணம். அது கூட இல்லைடா, வேணாங்க போர் அடிக்க போர் ஆட்டம் மாடல் நடத்தி கொண்டாங்களே ஒரு பிசிக்ஸ் மேடம், அவங்க ஒரு காரணம். அது கூட இல்லைடா. ஏண்டா ஒரு யூனிட் டெஸ்ட்லாம் 5 பரிசையில் தாண்டா ஃபெயிலானே. அதுக்கு கூப்பிட்டு வச்சு எங்கள் HOD பலார்னு அடிச்சாரு பாரு. அன்னைக்கு பிடிச்சவன் தாண்டா ஓட்டம். தலைவரே, மூஸ் சொல்லுங்க தலைவர், உங்க HOD தூக்கிடுறேன். போடா நாய. 1000 தான் இருந்தாலும் எங்க HOD ரொம்ப நல்லவர்றா. எப்படி தலைவரே சொல்றீங்க? ஆமாடா, அவரு மட்டும் என்ன அன்னைக்கு அடிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு சாதா சங்கரா தான் இருந்திருப்பேன். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாராய கடை சங்கரா இருக்கிறனா அதுக்கு எங்க HOD தாண்டா காரணம். அவர் எங்க இருந்தாலும் அவர் குடும்பத்தோட நல்லா இருக்குன்னுடா. சரி, அடுத்த மனுவை படிங்கடா. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சாராய கடை சங்கர் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, என் வீட்டில் என் மனைவியின் அராஜகம் தாங்க முடியவில்லை. என்னை தினமும் சித்திரவதை செய்கின்றாள். காலையில் வாசல் சுத்தம் செய்வதில் தொடங்கி மாலையில் விளக்கேற்றும் வரை அனைத்தையும் நானே செய்கின்றேன். மீறி நான் ஏதாவது கேள்வி கேட்டாலோ அல்லது யாரிடமாவது இதை பற்றி கூறினாலோ கொன்று விடுவேன் என்று மிரட்டுகின்றாள். நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். சரி, அப்படியே இந்த மனுவை பார்சல் பண்ணு. ஏன் தலைவரே?
சொல்றது கேள்றா, பார்சல் பண்ணு. சொல்லுங்க தலைவரே. மன உடைஞ்சு எழுதியிருக்கான் தலைவரே, இதுக்கு உடனே இப்ப தீர்வு ஏய், காணும். இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியாது, பார்சல் பண்ணு. ஏன் தலைவரே தீர்வு காண முடியாது? என்ன தடவை சொல்றது? அவன் எழுதிக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது. நானே இந்த கடிதத்தை பிரதமருக்கு தான் அனுப்பணும். பார்சல் பண்றா. இதெல்லாம் பொழப்பா தலைவரே? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சரிடா, அடுத்த மனுவு படி. அங்கன்றா பிரச்சனை. தலைவரே, ஒருத்த உங்ககிட்ட 3 மணி நேரமா கேள்வி கேட்கணும்னு துடிக்கிறான் தலைவரே. சரி வரசல் போ. ஆளுவே ஒரு மாதிரி இருக்கு. டேய் புறா வேட்டி எடுத்து விட போறோம். ஐயா இந்த பக்கம் இருக்கிறாரா? ஐயா வணக்கம். தம்பி வணக்கம்பா. அதாவது சொல்லுப்பா. நீங்க எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் சாமாவு ஆய் என்ன பண்ணி இருக்கிறீங்க? தம்பி நீ இப்ப நல்ல நிலைமையில இல்ல. போயிட்டு நிதானமா நாளைக்கு வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் உங்கள் குடிமகன். பார்த்தாவே தெரியுதே. நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். டேய் என்ன தர சொல்றது? எனக்கு சொல்லுங்க ஐயா. ஓ, அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராகி என்ன பண்ணுன்னு கேக்குறேன். ஆமாங்க ஐயா. இப்படி தொகுதி மக்கள் என்னைக்காவது கேப்பேன்னு தான்டா. நான் என்னென்ன பண்ணணும் அத்தனையும் புள்ளி விவரத்தோட வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. ஏடா அந்த ஃபைல பாருடா. டே, நான் சட்டமன்ற உறுப்பினரான 7வது நாள் என் 2 பொண்டாட்டிக்கிற டைவர்ஸ் பண்ணேன்டா. அவளை டைவர்ஸ் பண்ண 8வது நாள் சூப்பர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணேன்டா. பத்திரிக்கை பாடுறா. கல்யாணம் பண்ண 9வது மாசம் என் பொண்டாட்டிக்கு வளைகாப்பு பண்ணேன்டா. இவ்வளவு ஏன்டா இப்ப லேட்டஸ்டா என் பொண்ணு பேர்ல 20 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கிறேன். இத்தனை பண்ணுன என்ன பார்த்து ஒண்ணும் பண்ணுன்னு கேட்டியடா. இதை தாண்டா என்னால தாங்க முடியல. இனிமேல் இந்த எம்எல்ஏ பதவியே எனக்கு வேணாண்டா. என் பதவியை ராஜினாமா பண்றேன்டா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. தலைவரே, என்ன தலைவரே இப்படி பண்ணிட்டீங்க? ஆமாடா, இத்தனை பண்ண என்ன போய் சந்தேகப்பட்டாங்க. நான் இனிமேல் அந்த தொகுதியில் இருக்க விரும்பல. நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் கிளம்புறேன். தலைவரே போகாதீங்க தலைவரே. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. பத்தியாயா, பொதுமக்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டவனே எப்படி நடிச்சுட்டு போறான்னு. இதுதான் அவர் எல்லா மாடியில பண்ற வழக்கம். ஜாப் ரிசைன் பண்ற சொல்லியிருப்பாரு. ஆனா ஜாப் ரிசைன் பண்ணவே மாட்டார் ஐயா. மகா ஜனங்க பொதுமக்களே, இது மாதிரி காவாலித்தனமான எம்எல்ஏ ஓட்டு போட்டு நீங்க ஏமாறுறதை விட வர நல்ல எலெக்ஷன்லயாவது உங்க தொகுதிக்கு நல்லதை பண்ற நல்ல எம்எல்ஏவாவது தேர்ந்தெடுங்க. எச்சுவையும் மறையும், ஆனால் இச்சுவை மறையாது. மறையா சுவை தந்த நகைச்சுவை கலைஞர்களுக்கு எம் சிரம் தாழ்ந்த நன்றிகள்.